இந்திய ராணுவம் போரால் அழிவு வரும் என்று நாங்கள் கூறிய பொழுது இது ஆக்கிரமிப்பு படையில வைத்திருக்க பார்க்கிறாங்க என்றுதான் நினைச்சாங்களே தவிர அது எந்த அளவு தமிழ் சமூகத்தை அழித்து தொலைக்கும் என்று யாரும் அன்றைக்கு நினைத்து பார்க்கவில்லை. 87ஆம் ஆண்டு இலங்கை ஒப்பந்தம் வந்து வடகிழக்கு மாகாண சபை நடந்த காலத்தில் இழந்த மொத்த பேரினுடைய கணக்கு இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை 7000க்கும் குறைவுதான். நாங்கள் ஒரு 15,000 அளவில் இறந்திருக்க கூடும் என்றும் மொத்தத்தில் போராளிகளும் சரி மக்கள் சாதாரண மக்களும் சரி எல்லாம் சேர்த்து ஒரு 15,000க்கு உட்பட்டதான் அன்றைய இறப்பு. ஆனால் இன்றைக்கு 2.5 லட்சம் 3 லட்சம் பேர் இழந்து போனார்கள். அன்றைக்கு ஐரோப்பா மற்ற மேலத்தைய நாடுகளுக்கு போயிருந்த வடக்கு கிழக்கு மாகாண சனத்தொகை 2 லட்சத்துக்கும் குறைவு. இன்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருந்திருக்க வேண்டிய 12 லட்சம் பேர் மேலத்தைய நாடுகளிலே ஐரோப்பிய நாடுகளிலே கனடாவிலே அமெரிக்காவிலே ஆஸ்திரேலியாவிலே இருக்கிறார். எனவே சமூகம் சிதைந்து போய்விட்டது. சமூகம் இன்றைக்கு பார்க்க போனால் எண்ணிக்கை கணக்கில் கூட இன்றைக்கு சிறுபான்மையினரிலும் 2வது சனத்தொகையான சிறுபான்மையினர் தான் தமிழ் சமூகம். அது மட்டுமல்ல ஒரு சமூகத்தினுடைய பொட்டான்சியல் என்று சொல்லுவார்கள், அதனுடைய சாராம்சமான ஆற்றல்கள் அது 75-80% வெளிநாடுகளுக்கு போய்விட்டு. எனவே ஊர்ல இருக்கிற மக்கள் திரும்ப ஒரு சாராம்சம் உள்ள சமூகமாக மேலெழுவதற்கு இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகள் செல்லும். அதற்கிடையில் இன்னும் பலகீனமாக இந்த தமிழ் சமூகம் போய்விடும். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை பயன்படுத்தி இந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையை கையிலே வைத்து அதற்கான அதிகாரத்துக்காக முதலில் கட்டமாக 13வது திருத்தத்தை அந்த பிளஸ் சுய நிர்ணயம் அதெல்லாம் பிறகு இப்பொழுது எது இலங்கையினுடைய அரசியல் யாப்பில் இருக்கிறதோ அதனை முழுமையாகவும் முறையாகவும் பெறுவதற்கு முயற்சிக்காவிட்டால் இந்த சுய நிர்ணயம் சமஷ்டி என்கிற கற்பனைகள் எல்லாம் தமிழர்களுக்கு எதுவுமே இல்லாத ஒரு கட்டத்தை கொண்டு வந்து விட்டோம்.